மாணவர்களுக்கு வணக்கம். நம்ம டிஎன்பிசி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸாக பார்த்துட்ருக்கோம். அதில் இது பகுதி 4. வாங்க பார்க்கலாம். முதல் கேள்வி, பிறவினை வாக்கியத்தை கண்டறிக. இதில் ஆன்சர் மொழியியல் அறிஞர்கள் திராவிட மொழிகளை ஆய்வு செய்வித்தனர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் செய்வித்தனர் அப்படிங்கிற வார்த்தை தான் ரொம்ப முக்கியம். சரியா? ஒரு பொருள், அதாவது ஒரு எழுவாய் தானே ஒரு செயலை செஞ்சால் அது தன்வினை அப்படின்னும், அதை செய்ய வச்சோம் அப்படின்னா பிறவினை அப்படின்னு கரெக்டாக இருக்கும். இப்போ பந்து உருண்டது அப்படின்னா தன்வினை, பந்தை உருட்டுவித்தான் அப்போ யாரோ ஒருத்தர் சொல்லி இன்னொருத்தங்க செய்கிறாங்கல்ல, இந்த மாதிரி செஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னா அதுக்கு பேர் பிறவினை அப்படிங்கிறோம். எவ்வகை வாக்கியம் என கண்டெழுதுக. அதில் ராவண காவியம் புலவர் குழந்தையால் எழுதப்பட்டது. செயப்பாட்டு வினையினாலே உங்களுக்கு தெரியும், பட்டது, பெற்றது, இந்த மாதிரி வார்த்தைகள் இருக்கும். அதே மாதிரி ஆள் அப்படிங்கிற விகுதியும் வேற்றுமை உருபுகளும் அதுக்குள்ளே இருக்கும். சரியா? ஆள் அப்படிங்கிறதும் இந்த பட்டது, பெற்றது, இந்த மாதிரி இருந்துச்சுனாலே அது செயப்பாட்டு வினையை குறிக்கும். அதே மாதிரி செய்வினை அப்படிங்கிறது யார் செய்கிறாங்களோ, ஒரு செயலை யார் செய்கிறாங்களோ அவங்கள முதன்மைப்படுத்தும். செயப்பாட்டு வினை அப்படிங்கிறது அந்த பொருளை முதன்மைப்படுத்தும். இங்கே எதை முதன்மைப்படுத்துதுன்னா ராவண காவியம் அப்படிங்கிற காப்பியத்தை தான் என்னது முதன்மைப்படுத்துகிற மாதிரி இருக்குது. எவ்வகை வாக்கியம் என கண்டெழுதல்ல தன்வினை வாக்கியத்தை தேர்ந்தெடுத்துக அப்படின்னு கேட்டிருக்காங்க. தன்வினைனால் தானே ஒரு வேலை செய்கிறது. அப்போ கற்பித்தார் அப்படிங்கிறது இப்போ தான் பார்த்தோம், அது என்ன வினையில் வந்திருக்கும்? பிற வினையில் வந்திருக்கும். அடுத்து குமரன் கம்பராமாயணம் கற்றான், அவரே ஒரு செயலை செய்கிறாரு. கற்கவில்லை அப்படிங்கிறது அது இது ஒரு கேள்விக்குறின்னு சொல்ல முடியாது. இது ஒரு எதிர்மறையாக இருக்குது, ஒரு நெகட்டிவாக இருக்குது. கற்றாரா அப்படிங்கிறது தான் இதோ ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. நமக்கு கற்றார் அப்படிங்கிறது தான் பாசிட்டிவாகவும் இருக்குது. தன்வினை, அவர் வேலையை செஞ்சார் அப்படிங்கிறது சொல்லுது. நடவாமை என்பது எதிர்மறை தொழிற்பெயருக்கு சான்று. அப்போ இதை விடைக்கேற்ற வினாவாக மாற்றும் போது எதிர்மறை தொழிற்பெயருக்கு சான்று தருக. அடுத்து சொற்களை ஒழுங்குபடுத்தணும். அதில் எல்லா உயிர்களிடத்தும் அன்பு செலுத்துவதே மனிதநேயம். அடுத்து பொருத்தமான வினையை எடுத்து எழுதணும். கதிர் அலுவலகத்திலிருந்து விரைவாக வந்து விட்டான். சரியா? வந்து விட்டான். அவன் பையன் பள்ளியிலிருந்து இன்னும் வரவில்லை அப்படிங்கிறதா கரெக்டாக இருக்கும். அடுத்து எதிர் மறுத்து கூறல் அப்படிங்கிறது என்னென்னா, இப்போது நீங்கள் நான் உங்கள்கிட்ட கேள்வி கேட்குறேன், இந்த வீடியோவை நீங்கள் பார்த்தீங்களா அப்படின்னு கேட்கும்போது நான் பார்க்க மாட்டேன், இந்த மாதிரி என்னது மறுத்தீங்க அப்படின்னா அது மறைவிடை. சரியா? அப்போ உடன்பட்டு கூறல், இந்த வீடியோவை கண்டிப்பாக நீங்கள் பாருங்கன்னு நீங்கள் சொல்லும்போது கண்டிப்பாக நான் பார்க்குறேன் அப்படின்னு அது உடன்பட்டு போனீங்கன்னா அது நேர்விடை. நேர்ந்ததை கூறுதல் அப்படின்னா என்னதுன்னா, இந்த வீடியோ நீங்கள் பார்த்தீங்களா, என்ன நான் ஒரு 3 வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன், அது நீங்கள் பார்த்தீங்களா அப்படின்னு பார்க்கும்போது இல்லை நான் பார்த்தேன்னா நிறைய நெட்டு காலியாகுது. சரியா? காலியாகுது ஏற்கனவே, இந்த மாதிரி நீங்கள் அனுபவிச்சிருக்கீங்க. அப்போது இது உற்றது உரைத்தல். அப்போது இனமானதை கூறல் அப்படிங்கிறது, நான் தமிழுக்காக வீடியோ போட்டுட்ருக்கிறேன், அதாவது 100 தமிழ் தகுதி தேர்விலேருந்து ஒரு 100 கேள்விகள் போட்டிருக்கேன் பார்த்தீங்களா அப்படின்னு கேட்கும்போது இல்லை, உங்களோட நான் ஜிகே கொஸ்டின் பார்த்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்கிறது. அப்போ நம்ம ஒன்று கேட்டால் அதுக்கு இனமான ஒன்று சொல்கிறது. இது இனமொழி விடை அப்படின்னு பார்க்குறோம். அடுத்து அகரவரிசை. அகரவரிசையை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு இடத்துல ஆரம்பிக்கணும் உயிரெழுத்து, அடுத்து உயிர்மெய் எழுத்து, அதன்படி வரிசைப்படுத்தணும். உடுக்கை, உருமி, அடுத்து கணப்பறை, தவிழ், அடுத்து படகம். உரைத்தான் அப்படிங்கிற வேர்ச்சொல் உரை. எப்போவுமே வேர்ச்சொல் எப்படி இருக்கணும்? கட்டளை பொருளில் இருக்கணும், ஒன்று ஏவுறது மாதிரி இருக்கணும். அது செய் அப்படின்னு சொல்ல மாதிரி. செய்தான்னா செய், படித்தான்னா படி, உரைத்தான்னா உரை, எழுதினான்னா எழுது
அந்த மாதிரி இருக்கணும். சென்றான் சென்றனர் அப்படிங்கிறதுக்கு செல் அப்படின்னு இருக்கணும். ஏய் என்பது என்னோடு டேஸ் 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 என்னும் பொருளை உடையது அப்படின்னா இது வந்து பொருந்து சேர்க்கூடு அப்படிங்கிற பொருளில் வரணும் அப்படின்னு பார்க்குறோம். இது செந்தமிழ் அந்தணர்னு புனைப்பெயர் கொண்ட ஒரு ஆசிரியரோட ஒரு கட்டுரை. அவரோட கட்டுரையிலேருந்து இது வந்து 7ஆம் வகுப்பில் இருக்குன்னு நினைக்கிறேன், அதுலேருந்து எடுத்திருக்காங்க. அடுத்து கடற்கலன் என்பவை என்னென்னு நமக்கு தெரியணும். கலன்கிறது வந்து பொருள் அப்படின்னா பொதுவான பொருளில் வரும். இங்கே வந்து கடற்கலன்கிறது எதை குறிக்குது அப்படின்னு பார்க்கும்போது கப்பல்களை மட்டுமே குறிக்கும். அப்போ நாவாய், வங்கம், தோணி எல்லா இதுலேயும் வந்து என்னெல்லாம் கொடுத்துருப்பாங்கன்னா அது சார்ந்து வேறு பொருட்கள் கூட இருக்கும். படகு, வலை, அடுத்து இது கடல் பாசி, ஆஞ்சாங்கயிறு இந்த மாதிரி இருக்கும். ஆனால் அவங்க கடற்கலன்கிறது எதை குறிக்குன்னா கப்பல்களை மட்டுமே குறிக்குது. அப்போ நாவாய், வங்கம், தோணி அப்படிங்கிறதா சரியான விடை. பிழையற்ற தொடரை கண்டறிக. பிழையற்ற தொடர் அப்படின்னு பார்க்கும்போது இந்த லாஸ்ட்லேருந்து எப்போவுமே வருவோம். பறவைக்கு முன்னாடி அழகான ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்போ அழகானதுக்கு முன்னாடி தான் நம்ம என்ன வரணும்னு பார்க்கணும். ஏங்கிறது ஒரு உயிரெழுத்துக்கு முன்னாடி என்ன தான் வரணும்? ஓர் தான் வரணும். மற்ற எல்லாத்துலேயுமே என்னது தவறாக வருது. அது மூலமாக அழகான அப்படிங்கிறதுக்கு எந்த லகரம் வருது அப்படிங்கிறதும் நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது. அடுத்து ஒரு கலை சொற்கள்லேருந்து தமிழாக்கம் கேட்டிருக்காங்க. பேட்ரியாட்டிசம் அப்படிங்கிறது நாட்டுப்பற்று, லிட்ரேச்சர் அப்படிங்கிறது இலக்கியம், ஆர்ட் கேலரி அப்படிங்கிறது வந்து கலைக்கூடம், நாலேஜ் ஆஃப் ரியாலிட்டிங்கிறது மெய்யுணர்வு. அடுத்து மலையே பயிர்க்கூட்டமும் உயிர்கூட்டமும் வாழ பெருந்துணை புரிகின்றது அப்படின்னு கேட்டிருக்காங்க. புரிகின்றன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதில் ஒருமை பன்மை பிழை கேட்டிருக்காங்க. அப்போ இங்கே எந்த ஒரே ஒரு சொல் இருக்கோ அந்த சொல்லை நம்ம கண்டுபிடிச்சாலே ஒருமை பன்மையான்னு தீர்மானிச்சிடலாம். இங்கே இது வாசிக்கும் போதே மலையே பயிர்க்கூட்டமும் உயிர்கூட்டமும் வாழ பெருந்துணை புரிகிறது. இதில் முதன்மைப்படுத்துகிற வார்த்தை எது அப்படின்னு பார்க்கும்போது மலையை தான் கேட்டிருக்காங்க. சரியா? மலை அப்படின்னு சொல்லும்போது இவன் வந்து ஒன்றன் பாலில் இருக்குது. அப்போது ஒருமையில் இருக்குது. ஒருமையில் இருக்குனாலே அதை நான் வந்து தூளை இருப்போம். அதுவே பன்மையில் இருந்துச்சுன்னா நேல முடிப்போம். மாடு ஓடியது, மாடுகள் ஓடின. அப்போ மலை அப்படிங்கிறது வந்து புரிகின்றது அப்படின்னு லாஸ்ட் என்னது பெருந்துணை புரிகின்றது அப்படின்னு நம்ம முடிக்கிறதா சிறந்ததாக இருக்கும். அடுத்து சேவல் கொக்கரிக்கும், கோழி கூவும் அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இதை பொறுத்த வரைக்கும் நம்ம மரபு பேர்கள் அப்படின்னா ஒளி மரபை பொறுத்த வரைக்கும் சேவல் கூவும், கோழி கொக்கரிக்கும் அப்படிங்கிறதான் சரியான விடையாக இருக்கும். அதை அப்படியே மாற்றி கொடுத்துருக்காங்க. பிழை திருத்தம் அப்படின்னு பார்க்கும்போது சந்திப்பிழை பார்க்கணும். சந்திப்பிழையை பொறுத்த வரைக்கும் இங்கே சிக்கனமாக அப்படிங்கிற ஒரு வார்த்தையை தான் மறுபடியும் தப்பாக கொடுத்துருப்பாங்க. அதை நம்ம கரெக்டாக பிரித்து இருக்கா அப்படின்னு பார்க்கணும். தண்ணீரை சிக்கனமாக பயன்படுத்துவோம், இதுதான் கரெக்டாக இருக்குது. மற்ற எல்லாத்துலேயும் என்னது பிழையாக இருக்குது அப்படின்னு பார்த்துக்கோங்க. அடுத்து பொருந்தாத இணை கேட்டிருக்காங்க. அதில் வந்து குறிஞ்சிக்கு யாமம் கரெக்டு தான். முல்லைக்கு மாலை, மருதத்துக்கு வைகரை, பாலைக்கு ஏற்பாடுன்னு கொடுத்துருக்காங்க. பாலைக்கு வந்து ஏற்பாடு வராது. பாலை நிலம்னாலே நண்பகல் தான். சரியா? நண்பகல் தான் வரும். அப்போ ஏற்பாடு எதுக்கு வரும் அப்படின்னு பார்க்கும்போது ஏற்பாடு நெய்தலுக்கு வரும். இது எப்படி நீங்கள் ஞாபகம் வச்சுருக்கீங்க அப்படின்னு பார்க்கும்போது நீங்கள் இதுக்கு இன்னொன்று ஞாபகம் வச்சுக்கணும். நிமித்தம்னு சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருக்கீங்களா? அப்போ நிமித்தம் ஞாபகம் வச்சுருந்தா தான் இதை ஞாபகம் வைக்க முடியும். இப்போ குறிஞ்சி அப்படிங்கிறதுக்கு என்ன நிமித்தம் ஞாபகம் இருக்கா? புணர்தல் நிமித்தமும். அப்போ புணர்தல் எப்போ நடக்கும்? இரவு யாமத்தில் நடக்கும். அடுத்து முல்லைங்கிறது என்ன நிமித்தம்? இருத்தல் நிமித்தம். ஆடு மாடு மேய்க்க போன அந்த காலத்து மக்கள்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா அவளோட தலைவி வந்து வெயிட் பண்ணுவாள். மாலை எப்போ வரும், தலைவன் எப்போ மாடுகளை கூட்டிக் கொண்டு வீட்டுக்கு வருவான் அப்படின்னு காத்திருப்பாள். அப்போ இருத்தல் நிமித்தம் வந்து மாலையை வந்து குறிக்கும். சரியா? அடுத்து மருதம் வைகரை. இது எப்படி நான் வச்சுக்கோன்னா இதுங்க வந்து மருதம் அப்படிங்கிறது வந்து ஊடல் நிமித்தம்.
ஊடல்னால் என்ன? சண்டைன்னு அர்த்தம். எதுக்காக சண்டை? மருதம் வந்து செழிப்பான நிலப்பகுதி. அப்போ செழிப்பான நிலப்பகுதியில் வந்து பரத்தை ஒழுக்கம் இருக்கும். அதாவது தன் மனைவி இருக்கும்போதே பரத்தையரோட போய் வாழுவாங்க. அப்படி வந்து வாழ்கிறவங்க வந்து அந்த பெரிய மனுஷங்களாம் காலங்காத்தால் விடியறதுக்கு முன்னாடி எழுந்திரிச்சு அந்த வீட்டிலேருந்து தன்னோட வீட்டுக்கு வருவாங்க. இது வந்து வைகறை அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்து ஏற்பாடு எதுக்கு வரும் அப்படின்னு பார்க்கும்போது நெய்தலுக்கு வரும். நெய்தலை பொறுத்த வரைக்கும் பிடித்த மீன்களை வந்து எப்போ தான் கொண்டு வருவாங்க அப்படின்னா ஏற்பாடு. சரியா? அந்த எள்ளுன்னா சூரியன் சாயும் காலத்தில் வந்து கொண்டு வருவாங்க. இல்லைன்னா அப்போ தான் வளர்ப்பு வந்து போட போகிறாங்க அப்படின்னு வச்சுக்கணும். பாலைக்கு வந்து சிறந்ததே வந்து பிரிவு. அப்போ பிரிவு எதுக்காக பிரிவு? இங்கே வந்து குறிஞ்சியில் சேர்ந்துருக்காங்க. எதுக்காக சேர்ந்துருக்காங்க அப்படின்னா அங்கே வந்து இரவில் நல்லா குளுமையாக இருக்கும். இங்கே அப்போ வந்து பிரிஞ்சிருக்காங்க. அப்போ பாலை நிலத்தில் எது கொடூரமாக இருக்கும்? அந்த 12 மணி நண்பகல் அப்படின்னு பார்க்குறோம். அடுத்து கலர் நிலம் அப்படின்னா அதுக்கான எதிர்ச்சொல் கேட்டிருக்காங்க. கலர் நிலம்னா தரிசு நிலம்னு அர்த்தம். ஒன்றுத்துக்கு உதவாத நிலம். அப்போ அந்த நிலம் வந்து அதுக்கூட எதிர்ச்சொல் வந்து திருந்திய நிலம். இடம் குட்டல் எங்கும் எம்மு குட்டல் ஏ மேனு மாறும். அப்போ இடம் எங்கும் உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே அப்படிங்கிற விதிப்படி இம்மு கூட்டல் ஏ மே அப்படின்னு மாறும். காடு கூட்டல் ஆறு காட்டாறு. இதுக்கு வந்து ஒரு விதி இருக்குது. இது வந்து நெடிலோடு உயிர்த்தடர் குற்றியலுகரங்களில் டேர ஒற்று ரெட்டும் அப்படின்னு ஒரு விதி இருக்குது. இது புணர்ச்சியில் வருது. அதாவது காடு அப்படிங்கிறது என்ன? இது வந்து குற்றியலுகரத்தில் தான் வரும். என்ன தொடர் குற்றியலுகரம்? அதாவது குசுடு துபுரு அப்படிங்கிற இந்த இதில் ஏதாவது ஒன்று வந்துச்சுனாலே என்னது கொண்டு முடிச்சினாலே அது குற்றியலுகரம். அதில் டூ வந்துடும்ல, அந்த குசுடு துபுரில் டூ வரும். அப்போ அதுக்கு முன்னாடி பக்கத்தில் உள்ள எழுத்து என்ன எழுத்துன்னு பாருங்கள், கா. சரியா? கா அப்படிங்கிறது வந்து ஒரு உயிர்மை எழுத்து. அப்போது உயிர் தொடர் குற்றியலுகரத்தில் வந்து இது வரும். அப்போ இந்த மாதிரி உயிர் தொடர் குற்றியலுகரம் இன்னொரு சொல்லோட நிலைமொழியாக இருந்து வறுமொழியோட புணரும்போது அது என்னாகும்னா ஒற்று ரெட்டிக்கும். அதனால் ஒற்று ரெட்டிக்கும் போது இந்த காடு அப்படிங்கிறது வந்து 2 ஒற்று வரும். காட்டு கூட்டல் ஆறு அப்படின்னு இருக்கும். அந்த ஆவும் இந்த இட்டும் சேர்ந்து டாவாக மாறும். காட்டாறு அப்படின்னு லாஸ்ட்டு புணரும். சரியா? அடுத்து ஒருமைப்பன்மை பிழை நீக்கி எழுதுக. 4 பக்கங்களிலும் மாட வீதிகள் அமைந்துள்ளன. வீதிகள்னு சொல்லிட்டாங்க. அப்போ எப்படி தான் இருக்கணும்? அமைந்துள்ளன தான் இருக்கும். நீ எல்லாத்துக்கும் நான் ஒரே எக்ஸாம்பிள் தான். மாடுனா என்னது? நம்ம மாடு தெரியும். அந்த மாடை வச்சு அது ஒரே ஒரு எக்ஸாம்பிள் தான் சொல்கிறேன். மாடு அப்படின்னா ஓடியது. சரியா? மாடுகள் அப்படின்னா ஓடின நிறைய இருந்துச்சுன்னா. இப்போ வீதிகள் அப்படின்னா மேலே தான் முடியணும். மற்ற எல்லாத்துலையும் எப்படி இருக்குது பாருங்கள், தூவாக இருக்குது பாருங்கள். அப்போ என்னது? பன்மைக்கு தூ வராது, மேலே தான் முடியும். ஒருமை பன்மை பிழை நீக்குது. மறுபடியும் கேட்டிருக்காங்க. இதில் வந்து பெண்பால் பெயரில் கேட்டிருக்காங்க. இதில் வந்து நம்ம நான் அல்லேன், நாம் அல்லோம், நீ அல்லை அப்படின்னு தான் அந்த இதெல்லாம் பார்த்துருப்போம். அதில் வந்து பெண்பால் பெயர்களில் வந்து என்ன வரும் அப்படின்னு பார்க்கும்போது அவள் அல்லல்னு இருக்கும். இப்போ ஒரு பெண்பால் பெயர்னால் அவள் என்னது? இல்லில் தான் முடியணும். சரியா? அதனால் இல் அப்படிங்கிறது முடியல தான் சிறப்பு. அதனால் இதுதான் கரெக்டாக இருக்கும். இப்போ வந்து குமரன் கூப்பிடுவான் அப்படின்னா அப்போ இன்னில் தான் முடியும். ஒரு ஆண்பால் பேர்னால் இன்னில் முடியும். இது வழக்கமாக தெரிஞ்சது தானே, இது எளிமையானதான். மக்கள் அப்படிங்கிறது வந்து எது வந்து தவறான இணைன்னு கேட்டிருக்காங்க. மாடு அப்படிங்கிறது வந்து ஒரு அக்ரிணை. ஆமாம், அது ஒரு உயர்திணையில் வராது. உயர்திணைனா என்னென்னு பார்த்துருப்போம் அப்படின்னா மனுஷங்க தேவர்கள் தவிர மற்ற எல்லாமே அக்ரிணையில் வந்துடும். அப்போ மாடு வந்து அக்ரிணை தானே. மாடு ஒரே ஒரு மாடை தானே குறிக்குது. அப்போ ஒருமை சரிதான். அரசிங்கிறது ஒரு மக்கள் கூட்டத்தில் வந்துடுவாங்க, மக்களில் வந்துடுவாங்க. அவங்க ஒரு மனுஷங்க இல்லைன்னா தேவர்கள் அந்த இடத்துல வந்துச்சுனாலே உயர்திணை. இப்போ அரசிங்கிறது மனித இனம் தானே, அப்போ உயர்திணை. ஒரே ஒரு அரசியை பற்றி தான் சொல்லியிருக்காங்க, அரசிகள்னு சொல்லலை. இப்போ ஒருத்தங்களை தானே சொல்லியிருக்காங்க, அப்போது உயர்திணை ஒருமை. மக்கள் அப்படிங்கிறது வந்து மக்களை குறிக்குது. ஆனால் அது என்ன மக்கள் அப்படின்னாலே என்னென்னு பார்த்தோம், மக்கள்லாம் மனுஷங்களை வந்துடுவாங்க. அவங்க அக்ரிணைன்னு கொடுத்துருக்காங்க. மக்களுங்கிறது நிறைய பேர் இருக்காங்க, பன்மை தான். ஆனால் இது
அக்ரிணை இல்லை, அவங்க உயர்திணைன்னு வரணும். அப்போ உயர்திணை பன்மைன்னு இருந்தால் கரெக்டாக இருந்திருக்கும். அதனால் இது தவறாக இருக்குது அப்படின்னு பார்க்குறோம். அரசன் அப்படிங்கிறது உயர்திணை தான், ஒரே ஒருத்தனை தான் குறிக்குது, அப்போ ஒருமை, அப்போ இதுவும் கரெக்டாக இருக்குது. அடுத்து 1 கூட்டல் ஐயம் ஓர் ஐயம். ஐ அப்படிங்கிறது என்ன எழுத்து? ஒரு உயிரெழுத்து. உயிரெழுத்துக்கு முன்னாடி என்ன வரணும்? ஒரு வருமா ஓர் வருமா? பலகாலமாக சொல்லியாச்சு, உயிரெழுத்து வந்துச்சுனாலே ஒரு தான் வரும், உயிர்மை எழுத்து வந்தால் தான் ஒரு வரும். அடுத்து மறுபடியும் சரியான தொடரை அமைத்து, அதாவது இது கலந்துருக்கு, சரியாக எழுதணும். அன்பை அடைத்து வைக்க தாழ்பால் இல்லை அப்படிங்கிறது தான் சரியாக இருக்கும். அடுத்து வந்து இளவேநீர் காலத்திற்கான தமிழ் மாதம் அப்படின்னு பார்க்கும்போது சித்திரை வைகாசி. சரியா? சித்திரை வைகாசி. இது எப்படி நீங்கள் ஞாபகம் அப்படின்னு பார்க்கும்போது ஃபஸ்ட்டு வந்து கார்காலம். கார்காலம்னா என்னது? மழைக்காலம். மழை பெஞ்சிச்சுன்னா எப்படி இருக்கும்? அடுத்து எப்படி இருக்கும்? குளிரும். சரியா? குளிர்காலம். அப்போ குளிர்காலத்துக்கு அடுத்து எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது முன்பனி, பனி அடிக்கும். முன்னாடி பனி அடிக்கும், காலையிலே பனி அடிக்கும். அடுத்து பின்பனிங்கிறது இரவில் பனி அடிக்கும். அடுத்து பனியெல்லாம் முடிஞ்ச பிறகு இளவேனில் காலம் இருக்கும். வேனில் அப்படின்னா வெயில் காலம். முதுவேனில்னால் எப்படி இருக்கும்? அது ரொம்ப கொடுமையாக வெயில் அடிக்கும், ரொம்ப வெயில் அடிக்கும். அப்போ இதுக்கு வந்து நான் இந்த வரிசையை நல்லா ஞாபகம் வச்சுக்குவேன் எப்போவுமே. வந்து இந்த வரிசை கார்காலம், குளிர்காலம், முன்பனி, பின்பனி, இளவேனில், முதுவேனில், இந்த வரிசையில் நான் ஞாபகம் வச்சுக்கிட்டேனாலே இதுக்கடுத்து நான் எழுதுவேன். இதுக்கடுத்து காரில் ஆணி குத்தி கார் என்ன ஆயிடுச்சு? புரட்டி போட்டுருச்சு அப்படின்னு நான் வச்சுருக்கேன். அப்போ ஆவணி, அடுத்து புரட்டாசி, இந்த வகையிலே நீங்கள் இந்த இதுக்கடுத்து மாதத்தை இது அடிப்படையிலே எழுதுனீங்கன்னா கரெக்டாக உங்களுக்கு வந்து என்ன இது அப்படின்னு கண்டுபிடிச்சிடலாம். இதுக்கடுத்து வரிசையே நீங்கள் மாதங்களை எடுத்து இதோட சேர்த்து பொறுத்தினாலே என்னது கரெக்டாக இருக்கும். சரியா? இதில் வந்து நான் ஒன்றே ஒன்று தான் ஞாபகம் வச்சுருவேன். காரில் ஆணி குத்தி, அதாவது ஆணிங்கிறது இங்கே ஆவணின்னு மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆணினா அப்படி எழுதுறாங்க. ஆவணி. சரியா? ஆணி குட்டி புரட்டி போட்டுருச்சு, ஆவணி, புரட்டாசி. அப்புறம் ஐப்பசி, கார்த்திகை, இந்த மாதிரி என்னது நான் அதுக்கு ஏற்றாப்புல கரெக்டாக இதுக்கடுத்து மாதங்களை கரெக்டாக பொருத்தும் போது உங்களுக்கு கரெக்டாக என்னது சித்திரை வைகாசி எதுக்கு வரும்னா இளவேனியில் வந்துடும். அடுத்து கொடுக்கப்பட்டுள்ள தொடர்களில் செய்தி தொடரை தெரிவு செய்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதெல்லாம் பாருங்கள். கடமையை செய், இது வந்து ஒரு ஏவலை சொல்லுது, கட்டளை. அப்போ கட்டளை வாக்கியத்தில் வந்துடும். இது கேள்விக்குறி இருக்குது, கேள்விக்குறி இருந்துச்சுனாலே இது என்ன வாக்கியம்? வினா வாக்கியம். இது உணர்ச்சி குறி இருக்குது, அப்போ உணர்ச்சி தொடராக இருக்கலாம், உணர்ச்சி வாக்கியம். இது மட்டும்தான். அப்போ மிச்சம் இதுக்கு கரெக்டாக என்னது கொமிட் பண்ணி இதில் வந்து கண்டுபிடிக்கலாம். முக்காலமும் உணர்ந்தவர்கள் நம் முன்னோர்கள் அப்படிங்கிற ஒரு செய்தியை சொல்கிறாங்க. அடுத்து ஸ்டோம் அப்படின்னா புயல்னு அர்த்தம். மிசைல் அப்படின்னா ஏவுகணைன்னு அர்த்தம். அடுத்து ஒரு கூற்றுகள் ஒரு 3 கொடுத்துருக்காங்க. தமிழ் மொழியை எழுத இருவகை எழுத்துக்கள் வழக்கில் இருந்தன என அறச்சொல்லூர் கல்வெட்டு சான்றளிக்கிறது. ஆமாம், அறச்சொல்லூர் கல்வெட்டு 2 வகை எழுத்து இருக்குது அப்படின்னு சொல்லுது. இக்கல்வெட்டில் தமிழ் எழுத்தும் வட்டெழுத்தும் கலந்து எழுதப்பட்டுள்ளது, ரெண்டுமே சேர்ந்தே இருக்குது. சரியா? இது ரெண்டுமே சரிதான். கரெக்டு தானா? கரெக்டு தான். அடுத்து மெய்யை குறிக்க புள்ளி பயன்படுத்தப்பட்டது அப்படின்னு இல்லவே இல்லை. மெய்யை குறிக்க அந்த காலத்தில் புள்ளி வைக்கிற வழக்கம். இப்போ வட்டெழுத்துன்னா எப்படி எழுதுகிறோம்? போட்டு இட்டு வச்சு இப்படி தானே எழுதுகிறோம். அந்த காலத்தில் இந்த புள்ளி வைக்க மாட்டாங்க. சரியா? அப்போ புள்ளி எதுக்காக பயன்படுத்தப்பட்டதுன்னா சில எழுத்துக்களில் வந்து குறில் நெடில் வேறுபாடுகளுக்காக பயன்படுத்தப்பட்டது. சரியா? இப்போ எடுத்துக்காட்டுக்கு இதுதான் ஏ, அந்த காலத்தில் இதுதான் ஏ. இப்படி இருந்துச்சுன்னா அது ஏ அப்படின்னு அர்த்தம். அப்போ இந்த புள்ளி எதுக்காக? குறிலை குறிக்கிறதுக்காக பயன்படுச்சு. இது இந்த மாதிரி சில எழுத்துக்களில் வந்து பயன்பட்டுருக்கு. அப்படி தான் புள்ளி பயன்படுத்தப்பட்டுச்சு. அவ்வளோ அளவில் மெய்யெழுத்துக்களாக பயன்பட்ட அந்த காலத்தில் இல்லை. இப்போ 3 மட்டும் தவறாக இருக்குது. குறில் நெடில் மாற்றத்தில் தவறான இணையை கண்டறிக அப்படின்னு பார்க்கும்போது இங்கே பாருங்கள். இதில் மூ இருக்குது, அடுத்து மோ இருக்குது, ப இருக்குது, அடுத்து பா இருக்குது, அது ஏ இருக்குது, அடுத்து ஏ இருக்குது.
ஊ வந்திருக்கு, அடுத்து என்ன வரணும்? ஊ நெடில் தானே வரணும், இது தானே வரணும், இது வரல. அப்போ இதுதான் தவறாக இருக்குது. குரில் நெடில், அவ்வளோதான். வழி, நதி, இது ரெண்டையும் குறிக்கிற ஒரே சொல் வந்து ஆறு. உலகம் அப்படிங்கிறது தரணி, பார், ரெண்டுமே சொல்லுவோம். ரெண்டுக்குமே ஒரே பொருள் தான். பேசுதல், உரைத்தல், விளம்புதல் ரெண்டுக்குமே ஒன்று தான். நான் சொன்ன வேலையை அக்கறையுடன் செய்கிறார்கள். மிகுந்த அப்படிங்கிற வார்த்தை செட்டாக கரெக்டாக இருக்குது, பொருந்துது. அதனால் மிகுந்த, அக்கறையுடன் செய்கிறார்கள். அடுத்து வினா சொல்ல தேர்ந்தெடுக்கணும். அறநெறி சாரம் என்பதன் பொருள் யாது? அண்ணா நூலகம் எங்கு உள்ளது? வ.உ.சி. சுதேசி நாவாய் சங்கம் என்ற கப்பல் நிறுவனத்தை பதிவு செய்தார். அப்போ சுதேசி நாவாய் சங்கத்தை நிறுவியவர் யார் அப்படிங்கிறது கரெக்டாக இருக்கும். நான் வந்தேன், இதை நீங்கள் எதிர்காலத்தில் வருவேன் அப்படின்னு எழுதணும். பதனம் அப்படிங்கிறது இது ஏற்கனவே ஒரு கேள்வியில் வேறு பார்த்தோம், இப்போ மறுபடியும் பார்க்கணும். பதனம் அப்படின்னது வட்டார வழக்கு சொல்ல வந்து கவனமாக அப்படின்னு பார்க்குறோம். பதனமாக ஒரு பொருளை கொண்டு போய் வை அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் வந்து நிறுத்தற்குறி சரியாக எதில் இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க. சேக்கிலார் எழுதிய நூல் எதுன்னு கேட்டுட்டு ஆச்சரியக்குறி போட்டிருக்காங்க. என்ன குறி போட்டிருக்கணும்? கேள்விக்குறி தான் போட்டிருக்கணும். அடுத்து இது கரெக்டாக இருக்குது. அந்தோ அப்படிங்கிறது ஒரு ஆச்சரியத்தை குறிக்குது, ஆச்சரியத்தை குறிக்குது. இங்கே பாருங்கள், நல்லவன் தீயவன், இதுவும் நம்ம ஏற்கனவே பார்த்தது. இந்த மாதிரி எதிர்மறை சொற்கள் வரும்போது இடையில என்னது? அரைப்புள்ளி தான் வரணும். சரியா? இந்த புள்ளி தான் வரணும். இது வந்து முக்கார் புள்ளி மட்டும் இருக்குது. இதுவும் அதே மாதிரி தவறாக இருக்குது. மறுபடியும் கேட்டிருக்காங்க, அது ஒரு ஆச்சரியக்குறி சார்ந்தது. அப்போ என்ன கண்டிப்பாக என்னது இருக்கும்? அடே அப்பா அப்படின்னாலே அதில் என்ன வந்துடணும்? ஆச்சரியக்குறி வந்துடும். எவ்வளவு பெரிய ஏரி அப்படிங்கிறது இதுதான் கரெக்டாக இருக்குது. அச்சம், அவலம், இரக்கம் முதலான உணர்ச்சிகளை வெளிப்படுத்துவது வியப்புக்குறி, உணர்ச்சிக்குறியும் கூட சொல்லுவோம். சோநாடு அப்படின்னா சோழ நாடு. இது எல்லாமே மருவு பெயர்கள் தான். எம் தந்தை தான் எந்தைன்னு மாறி இருக்கு. கோவன் புத்தூர் தான் கோவை அப்படின்னு மாறி இருக்கு. அடுத்து கும்பகோணம் தான் குடந்தைன்னு மாறி இருக்கு. கிளாசிக்கல் லிட்ரேச்சர் அப்படின்னா செவ்விலக்கியம். சரியா? நம்ம சங்க இலக்கியங்கள் எல்லாமே இந்த செவ்விலக்கிய கிளாசிக்கல் லிட்ரேச்சர் தான் சொல்லுவோம். அப்புறம் நவீன இலக்கியம்னா மாடர்ன் லிட்ரேச்சர், வட்டார இலக்கியம்னா ரீஜனல் லிட்ரேச்சர், ஃபோக் லிட்ரேச்சர் அப்படிங்கிறது நாட்டுப்புற இலக்கியம். என்னுடன் ஊருக்கு வருவாயா அப்படிங்கிற வினாவுக்கு வராமல் இருப்பேனா அப்படின்னு நான் ஒரு கேள்வி கேட்குறேன். அப்போ நான் ஒரு கேள்வி கேட்டால் அவங்களும் என்னது ஒரு கேள்வி சொல்கிறாங்க. அப்போ வந்து வினா எதிர் வினாவல். இது வந்து ஒரு விடை தான், ஆனால் வந்து ஒரு கேள்வியே ஒரு விடை ஆரம்பிக்கிறது. டெபிட் கார்டு அப்படிங்கிறது பற்று அட்டை. கடன் அட்டைனா அது வந்து கிரெடிட் கார்டு. சரியா? வரை ஓலைனா டிமாண்ட் டிராஃப்ட். பணத்தாள்னா கரன்சி. டெலிகேட் அப்படிங்கிறது வந்து பேராளர் அப்படிங்கிறது தமிழாக்கம் அப்படின்னு பார்க்குறோம். அடுத்து ஃபைல்னால் கோப்பு. ஜெராக்ஸ் அப்படி ஜெராக்ஸ்னு கொடுக்கக்கூடாது, நகல் அப்படிங்கிறது கரெக்டாக இருக்கும். பென்சிலை கரிக்கோல் அப்படின்னு சொல்கிறது சரியாக இருக்கும். தாமரை இலை நீர் போல, இது ஓமை வந்து தாமரையில் அந்த இலையில் தண்ணி விட்டோன்னா அது ஒட்டவே செய்யாது. அதான் பட்டும் படாமல் இருத்தல். அடுத்து ஒரு திருக்குறளை கொடுத்து அதுக்காக என்ன ஓமை அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதிலே ஒரு ஓமையை வச்சு தான் திருவள்ளுவர் இயற்றியிருக்காரு. பேரறிவாளன் திருப்போல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஊருணி நீர் நிறைத்தற்றே உலகவாம் பேரறிவாளன் திரு அப்படின்னு திருக்குறள் இருக்கார். அதாவது ஒரு ஊர் உண்ற ஒரு ஊருணி நீர், ஊருணி நீர்னால் ஊருக்கே பயன்படுற ஒரு நீர்நிலை. அது வந்து எல்லாருக்கும் பயன்படுது, எல்லா மக்களும் அது குடிக்கிறது சமைக்கிறதுக்குன்னு எல்லாத்துக்கும் பயன்படுத்திட்டு இருக்காங்க. அதே மாதிரி தான் ஒரு பேரறிவாளன், ஒரு நல்ல மனுஷன்ட்ட இருக்க திரு அப்படின்னா செல்வம். அது கஷ்டப்படுறவங்களுக்கு எல்லாருக்கும் பயன்படும். அந்த ஊரில் உள்ள அந்த தண்ணி மாதிரி, ஊருணி தண்ணி மாதிரி அந்த நல்லவர்கிட்ட இருக்க செல்வமும், திருனா செல்வம்னு அர்த்தம். அப்போ பலருக்கும் பயன்படும் அப்படிங்கிறதான் சரியாக இருக்கும். இலவு காத்த கிளிங்கிறது ஏமாற்றம். இடியோசை கேட்ட நாகம்னா நடுக்கம்னு கரெக்டாக இருக்கும். குன்றில் மேலிட்ட விளக்கு போலனா வெளிச்சம், எல்லா இடத்துலையும் பரகும்.
அடுத்தது காட்டும் பளிங்கது போலன்னா அதை எப்படி இருக்கோ அதை அப்படியே பிரதிபலிக்கிறது. வீரர்கள் நாட்டை காத்தனர். இது அவங்களே ஒரு செயலை செய்கிறாங்க. இது செய்வினை. ஒரு வீரர்களை ஒரு முக்கியமான எழுவாயை மட்டும் அங்கே முதன்மைப்படுத்துது. அதனால் என்னது செய்வினையில் அடங்கிறோம். வ.உ.சி. அவர்கள் தமிழிலும் ஆங்கிலத்திலும் புலமை பெற்றிருந்தார். இப்போ வ.உ.சி. அவர்கள் புலமை பெற்றிருந்த மொழிகள் யாவை? வ.உ.சி. வழக்கறிஞர், எழுத்தாளர், பேச்சாளர், தொழிற்சங்க தலைவர் என்னும் பன்முகத்தன்மை பெற்றிருந்தார். வ.உ.சி.யின் பன்முகத்தன்மை யாவை? அடுத்து குவிந்து குவித்து பொருள் வேறுபாடில் சந்தையில் குவிந்த குப்பையை அள்ளி வண்டியில் குவித்து வைத்தனர். சரியான சொற்றொடரை தேர்வு செய்யணும். அதில் தமிழகத்தின் வேர்ட்ஸ் வித் என்று அழைக்கப்படுபவர் கவிஞர் வாணிதாசன். மறுபடியும் அகரவரிசை தான். அகரவரிசையில் படி பார்க்கும்போது சரியானது அப்படின்னு பார்க்கும்போது இரண்டாவதும் அடுத்து நாலாவதும். எழுதிய பாடல், எழுதிய ஆல முடிச்சுனாலே என்னது பெயரெச்சம். மகிழ் என்ற சொல்லின் வினையாளனையும் பெயர். வினையாளனை பெயர்னா முன்னாடியே சொல்லிக்கிட்டே இருக்கிறது. ஆறு ஓரில் முடியும். அர் இல்லை ஓரில் முடியும். மகிழ்ந்தோர் ஓர், இதில் ஓரில் முடியுது. எழுது அப்படிங்கிறத வினை எச்சமாக மாற்றினா எழுதி. வினை எச்சம்னாலே ஈல முடியணும், இல்லைன்னா ஊல முடியணும். ஏல முடிஞ்சால் பெயரெச்சம், ஊல முடிஞ்சால் வினை எச்சம். கற்றான் அப்படிங்கிற வேர்ச்சொல் கல் அப்படிங்கிறது. மாலா டேஸ் விழுந்தாள், பள்ளத்தில் விழுந்தாள் அப்படிங்கிறது தான் சரியாக இருக்கும். அடுத்து அறம் செய்ய விரும்பு அப்படிங்கிறது தான் சரியான தொடர். எந்த ரகரம் வருது அப்படின்னு பார்த்துக்கோங்க. அடுத்து ட்ரஸ்ட் அப்படிங்கிறது சேவை செய்கிற அமைப்பை ட்ரஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. பேட்ரியாட்டிசம் அப்படிங்கிறது நாட்டுப்பற்று. அடுத்து ஹியூமனிட்டி அப்படிங்கிறது மனிதநேயம். மெர்சி அப்படிங்கிறது கருணை இல்லைனா இரக்கம்னு சொல்லலாம். மணிமேகலை செல்வ வாழ்வை விரும்பியவள். அல்லல் ஒரு பெண்பாலை குறிக்குது. அப்போ அல்லல். இதுவே ஒரு ஆண்பாலை குறிக்குது. கண்ணன் செல்வ வாழ்வை விரும்பியவன் அல்லன் அப்படின்னு முடிக்கணும். மரபு பிழையற்ற தொடரில் கொடியில் உள்ள மலரை கொய்து வா அப்படிங்கிறது தான் கரெக்டாக இருக்கும். மலரை கொய்யணும். குயவன் சக்கரத்தை பயன்படுத்தி மண்பானை வனைந்தான். பானையை வனைவாங்க, கூடையை முடைவாங்க, சுவரை எழுப்புவாங்க. இதெல்லாம் மரபு சொற்கள். இது மாறவே மாறாது. இதில் நல்லா மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க. பானையை வனையணும், கூடையை முடையணும், சுவரை எழுப்பணும். வலுவு சொல்லற்ற தொடர் கேட்டிருக்காங்க. கண்ணா நேற்று நீ வந்தாய் அப்படிங்கிறதா கரெக்டாக இருக்கும். அடுத்து பொருந்தாத சொல் அப்படின்னு பார்க்கும்போது துகிர் அப்படின்னா பவளம்னு அர்த்தம். மற்ற எல்லாமே இந்த காருகர் இதெல்லாம் நெய்பவர்னு அர்த்தம். கண்ணுள் விளைஞர்னால் இந்த ஓவியர்னு அர்த்தம். மண்ணீட்டாரல்னா சிற்பின்னு அர்த்தம். இது மட்டும் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. துகிர் பவளத்தை குறிக்குது. அது மட்டும். அடுத்து பொருந்தா சொல்லை கண்டறிக அப்படிங்கிறதுல 8 தொகை பாட்டில் ஒரே ஒரு 10 பாட்டு மட்டும் இருக்குது. நற்றிணை, குறுந்தொகை, கலித்தொகை இதெல்லாம் 8 தொகையில் வந்துடும். 10 பாட்டு மதுரை காஞ்சி. அடுத்து பத்தியை படித்து அதில் பொருள் கரெக்டாக பதில் சொல்லணும். இன்றைய காலகட்டத்தில் பல்வேறு துறைகளில் வளர்ச்சிக்கு எது தேவைப்படுகிறது? மொழிபெயர்ப்பு. மொழிபெயர்ப்பு இல்லையெனில் எதன் வளர்ச்சி இல்லாமல் போயிருக்கும்? ஊடகம். மொழிபெயர்ப்பால் வளர்ச்சி பெறுபவன யாவை? இதழ்கள். விளம்பர மொழிக்கு எது தேவைப்படுகிறது? மொழிபெயர்ப்பு. மொழிபெயர்ப்பு மூலம் நமக்கு சாத்தியமாவது எது? நாளிதழ் படிப்பு. அடுத்து பொறுத்துக. இது பெரிய புராணத்துலேருந்து இதை பொறுத்துக கேட்டிருக்காங்க. பகடு அப்படின்னா எருமைக்கடா. பேரி அப்படின்னா தேன். மேதி அப்படின்னாலும் எருமைன்னு அர்த்தம். களை அப்படிங்கிறது கரும்பு. இந்த களைனா கரும்பு அப்படிங்கிறத தெரிஞ்சிருந்தாலே கரெக்டாக உங்களுக்கு பொருத்திருக்கலாம். களை அப்படிங்கிறது மூங்கில் அப்படிங்கிற பொருளே வரும். இங்கே கரும்பு அப்படிங்கிற
பொருளையும் வருது. கோடு அப்படிங்கிறது வந்து மலை, கோடு அப்படிங்கிறது மலை சம்மந்தப்பட்டதாக இருக்கும். அதனால் இங்கே எது சரியாக பொருந்திருக்கிறது தான். மேற்கு தொடர்ச்சி மலைத்தொடரில் எண்ணற்ற உயிரினங்கள் வாழ்கின்றன. கோடு இதுதான் கரெக்டாக இருக்கும். நேமி அப்படின்னா என்ன அப்படின்னா சக்கரம்னு அர்த்தம். விருச்சி அப்படின்னா நற்சொல் கேட்குறது. ஒரு இடத்த நம்ம கிளம்பிக்கிட்டு இருக்கோம்னா அது நல்லதாக முடியுமா அப்படின்னு பக்கத்தில் ஏதாவது சொல்கிறாங்களா, அவங்க சொல்கிறது நமக்கு பாசிட்டிவாக இருக்கா அப்படின்னு கேட்குறதா விருச்சி. செலவு அப்படின்னா பயணம்னு அர்த்தம். அடுத்து சொல்லும் பொருளும் சரியாக பொருந்தி உள்ளது அப்படின்னு பார்க்கும்போது அள்ளல்ங்கிறது சேரு அப்படிங்கிறது தான் கரெக்டாக இருக்கும். புல் அப்படின்னா பறவை, மடிவு அப்படின்னா சோம்பல். திருவள்ளுவர் வந்து சோம்பல் இல்லாமல் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மடிவின்மை அப்படின்னு ஒரு அதிகாரமே ஏற்றிருக்காரு அப்படின்னு பார்க்குறோம். 1 கூட்டல் நாள் 1 நாள். புல் அப்படிங்கிறதோட கூட்டு பெயர் வந்து புற்கட்டு, கற்குவியல், பழக்குலை. இதுதான் கரெக்டாக இருக்குண்ணே. அதோட கூட்டு பெயர்கள்லாம் நல்லா படிச்சுக்கோங்க. இதுலேருந்து கண்டிப்பாக கேள்விகள் வரும். புற்கட்டு, கற்குவியல், பழக்குலை. படலை அப்படின்னா மாலைன்னு அர்த்தம். அடுத்து செறிவு என்பது முன் சொன்ன வாக்கை மறுக்காமல் காப்பாற்றுதல். ரினசென்ஸ் அப்படிங்கிறது வந்து நம்பிக்கை, ரினேசன்ஸ். அடுத்து வந்து சரியா தவறா கேட்டிருக்காங்க. இது வந்து நேதாஜியை பற்றி ஒரு பாடம் இருக்கும், அதில் இருந்து கேட்டிருக்காங்க. இந்திய தேசிய இராணுவ படை தலைவராக இருந்த தில்லான் இந்திய தேசிய இராணுவத்தின் இதயமும் ஆத்மாவும் தமிழர்கள்தான் என்றார். ஆமாம், சரிதான். தமிழகத்திலிருந்து பெரும் படையை திரட்டி இந்திய தேசிய இராணுவத்திற்கு வலு சேர்த்த பெருமைக்குரியவர் பசும்பொன் முத்துராமலிங்கனார். இப்போ ரெண்டுமே சரி. உன் பெரு முதலான துணை வினைகள் செயற்பாட்டு வினைகளாக அமைகின்றன. இது செயற்பாட்டு வினையாகவும் இருக்கும், துணை வினையாகவும் இருக்கும். இந்த உன் பெரு அப்படிங்கிறது செயல்படு பொருளை முதன்மைப்படுத்தும் வினை செயற்பாட்டு வினை. அப்போ இதுவும் கரெக்டு தான். மறுபடியும் அந்த நெடில் குரில் அப்படின்னு பார்க்கும்போது இதில் ஓ ஓ, இ இ, ஏ ஏ. இப்போ ஆ வந்துச்சுன்னா ஆ சம்மந்தமாக தான் வந்திருக்கும். அப்போ இதுதான் தவறாக இணையாக இருக்குது. அடைப்புக்குள்ளே உள்ள சொல்ல வந்து கரெக்டாக சேர்ற மாதிரி எந்த வாக்கியம் இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது, நீங்கள் வரும்போது எனக்கு ஒரு புத்தகம் வாங்கி வாருங்கள். நூலின் பயன் படித்தல் எனில் கல்வியின் பயன் கற்றல். தமிழகத்தில் மழை பெய்து வருகிறது. மேலும் 2 நாள் மழை நீடிக்கும் என வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு. நாம் வாழ்வில் ஒழுக்க நெறியை பின்பற்ற வேண்டும், இல்லையென்றால் துன்பப்பட நேரிடும். குடியரசுத் தலைவர் நாளை தமிழகம் வருகிறார். இதை வலு அமைதியாக மாற்றணும் அப்படின்னு பார்க்கும்போது வருகிறார் தான் சொல்லணும். ஆனால் வந்து எல்லா ஒரு செய்தி ஊடகமும் வந்து வருவார் அப்படிங்கிறது வந்து நம்ம வருகிறார் அப்படின்னு சொல்லுவோம். இது எதுக்காக அப்படின்னு பார்க்கும்போது இது ஏன் வலு அமைதியில் வரும் அப்படின்னு பார்க்கும்போது இந்த சொல்லில் பொறுத்த வரைக்கும் இந்த காலப்பேரில் இருந்தால் வலு அமைதி எடுப்போம். இது எதுக்காக அப்படின்னு பார்க்கும்போது அதாவது நாளைக்கு தான் வரப்போகிறாரு, அப்போ வருவார்னு தான் சொல்லணும். ஆனால் வருகிறார்னு சொல்கிறோம். ஏன் அப்படின்னா ஒரு குற்றமாக இருந்தாலும் குற்றம் இல்லை. ஏன் அப்படின்னா அது கண்டிப்பாக ஒரு செயல் நடக்கும் அப்படின்னா அதை இந்த மாதிரி மாற்றிக்கலாம். அப்போ உறுதித்தன்மையின் காரணமாக வருகிறார் அப்படின்னு சொன்னாலும் கால வலு அமைதியாக இது இடம்பெறுது. தப்பாக இருந்தாலும் இது தப்பு கிடையாது அப்படின்னு சொல்கிறது தான் வலு அமைதி அப்படின்னு பார்க்குறோம். விண் அப்படிங்கிறதோட சொல்லோட எது பொருந்தும் அப்படின்னா வெளி, விண்வெளி. கிளி அப்படிங்கிறது வந்து ஒளிமரபில் வந்து பேசும், கிளி பேசும். அடுத்து வட்டார வழக்கிலிருந்து சரியான தமிழுக்கு மாற்றுறாங்க. ரவைக்கு சித்தப்பன காவலுக்கு போவ சொல் அப்படிங்கிறது இரவுக்கு சிறிய தந்தையை காவலுக்கு போகுமாறு சொல் அப்படிங்கிறது தான் சரியாக இருக்கும். அடுத்து குடந்தை அப்படிங்கிறது மருவு அப்படின்னு பார்க்கும்போது கும்பகோணம். அடுத்து வந்து
மறுபெயர்களில் எது சரியாக இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது திருச்சி அப்படிங்கிறதா திருச்சிராப்பள்ளி தான் திருச்சியாக இருக்குது. கும்பகோணம் அப்படிங்கிறது குடந்தைன்னு இருக்கணும். தஞ்சாவூருக்கு தஞ்சைன்னு இருக்கணும். கொடைக்கானலுக்கு இல்லை, உதகமண்டலத்துக்கு தான் உதகைன்னு இருக்கணும். பட் அப்படிங்கிறதுக்கு ஆனால் அப்படின்னு அர்த்தம். அடுத்து பிறமொழி கலவாத தொடர் அப்படின்னு பார்க்கும்போது இதில் எல்லாத்துலேயும் ஆங்கிலம் இருக்குது பாருங்கள். கம்ப்யூட்டர், சினிமா, தேட்டர், மிஷின், அப்போ இதெல்லாம் கரெக்டாக இருக்குது. அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள வகையில் அமைந்திருக்கும்னு நம்புகிறேன். இது எல்லாருக்கும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.